வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னையில் உள்ள பூங்கா ரயில் நிலையம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னசேலம் ரயில் நிலையம், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குன்னூர் ரயில் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்ததாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாரம்பரியம் சார்ந்த வடிவமைப்புடன் நவீன வசதிகளை கொண்டதாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இப்பணிகள் மாநிலத்தில் 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சுயவிவர கணக்கெடுப்பு பணிகள் இன்று தொடங்கியுள்ளதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 31ஆம் தேதி வரை இப்பணிகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுக்கும் பணிகள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பெறப்படும் தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது வழங்கும் தகவல்கள்தான் திட்டங்களுக்கு அடிப்படையாகும் என்று தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்பமும் உண்மையான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்றும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமது சுய விவரங்களை தாம் பதிவேற்றம் செய்துள்ளதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழக அரசின் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டத்தில் அமைந்துள்ள இந்த மருத்துவமனையில் இம்மையத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையான ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில அதி அழுத்த பிராணவாயு சிகிச்சை கருவி இன்னைக்கு இது பொதுமக்களின் சேவைக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உடம்புல சில பகுதிகளில் இந்த கிரானிக் அல்சர்ஸ்னு வரும். நீண்ட நெடுங்காலமா இருக்கிற டயபிட்டிஸ் இருந்ததுன்னா டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்கு. வேரிகோஸ் வெயின்ஸ், கால்ல ரத்த நாளங்கள் பெரிதளவுல இருந்ததுன்னா காலில் புண் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்குலாம் இந்த கருவி மூலமாக சிகிச்சை அளிக்கிறது கண்டிப்பாக அவங்க அந்த புண் எளிதில் குணமடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கருவி நம்ம இன்னைக்கு மருத்துவ பயனாளிகளுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஒரு பெருமையாகவும் இருக்கு. அரசு துறையில தமிழ்நாட்டில் 3 இடத்துல தான் இது வரைக்கும் இருக்கு. ஒன்னு கோயம்புத்தூர்ல கீழ்பாக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில ஓமந்தூரார் மருத்துவமனையில இருக்கு. விரைவில் சிவகாசி மருத்துவமனையிலும் நம்ம இந்த ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் மிஷின் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிர்வாகத்தில் தவறுக்கு இடமளிக்கக் கூடாது என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். நீட் தேர்வுக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் வெறுப்பு பிரச்சாரங்களை முறியடித்து மாணவர்கள் அதிக அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தேர்வில் சென்னையைச் சேர்ந்த வெங்கடபதி வேலாயுதம் 12ஆம் இடத்தை பிடித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 12 மாணவர்கள் சிறப்பிடம் பெற்றிருப்பதாக வெளியான செய்திகளும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாமல் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் கொள்முதல் நிலையங்களில் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கிடங்குகளில் உள்ள மூட்டைகள் அரவை ஆலைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார்.
ஊடகத்துறையை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும் போக்கினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நெறியாளருக்கு எதிராக காவல்துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை சுட்டிக்காட்டியுள்ளார். கருத்து சுதந்திரத்தை பறிப்பதும் மறுப்பதும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணை நீதிபதி திரு முகமது ஷபீக் முன்பு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் ஆஜராகி இந்த நியமனங்கள் பாரபட்சமின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கினை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் முதல் வடக்கு லட்சத்தீவு வரை வட தமிழகம் மற்றும் வடக்கு கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். நாகை மாவட்டத்தில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு AM ஷாஜகான் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட TK நம்பி தெருவில் அமைக்கப்பட்டுள்ள ஆதார் சேவா மையத்தை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு மற்றும் திரு ரஞ்சித்குமார் இன்று திறந்து வைத்தனர். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் பங்கேற்று புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனின் பிறந்த தினத்தை ஒட்டி தென்காசி மாவட்டத்தில் உள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவரது சிலைக்கு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சுகபுத்ரா இன்று வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த வாகன சேவையை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியில் 2800 அலுவலர்கள் ஈடுபட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு இயக்கத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் 55 கிலோ எடைப்பிரிவில் ஹன்சிகா லம்பா வெள்ளிப் பதக்கத்தையும், ஆடவர் 125 கிலோ எடைப்பிரிவில் ரஜத் ருஹால் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆல் இங்கிலாந்து ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கார்த்திக் ரூபா சுஹாஸ் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்டின் ஹெங்ஹி சுங்கை வென்றார். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா மக்வானா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டனின் அம்மானில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய ஏஜ் குரூப் நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தினிதி தேசிங்கு வெண்கலப் பதக்கம் வென்றார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 3 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஊழல் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் கூறியுள்ளார்.
அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் சட்டப்படி நடைபெற்று வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.